ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வானதி பண்ண ஒரு விஷயம் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது. பாண்டியை கூட்டிகிட்டு போய் டேரெக்டாக அவங்க வீட்டு முன்னாடி நின்றுட்டாங்க. வானதி என்னதான் பாண்டியை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் கோவத்தில் சொன்ன வார்த்தை. பாண்டியை உண்மையிலேயே வானதியால் மறக்க முடியல. பாண்டி எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு ஒதுங்கி நின்றுட்டானா எங்கே அவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்ற பயம் வானதிக்கு வர ஆரம்பிச்சு. அப்போ பாண்டி நமக்கு கல்யாணம் நடந்தால் கூட சரின்னு தான் இருப்பான் போல இருக்கு, இதெல்லாமும் நம்ம தப்பு தானே, நாம் தானே அவன் மேலே இருக்கிற கோவத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொன்னோம். நம்ம வீட்டில் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையே, நானும் பாண்டி விட்டுட்டு போகிறதுக்கு நான் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால பாண்டி இப்படியே கண்டுக்காமல் விட்டுருவான் போல இருக்கே. நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம பாண்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வானத்தை பயந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. டைரெக்டாக அவங்க வீட்டில் விஷயத்த சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிடுறாங்க. டேய் லூஸ் ஆடி நீ என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வசந்த் ஒரு பக்கம், ஆமாம் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னு, என்ன மச்சான் அப்படின்னு மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. வானத்தையும் அவங்க அம்மா பயங்கரமாக அடிக்கவும் செய்கிறாங்க. எங்க ஒரு நிமிஷம் இருங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. நீ அமைதியா இருப்பா, என்னப்பா நீ இவ்வளோ தூரம் வாக்கு கொடுத்துட்டு இப்படி பண்ணுறீ, இதெல்லாம் நியாயமா அப்படின்றாங்க. நான் என்னங்க பண்ணேன், அவள் தான் தெளிவாக சொல்கிறாள்ல, அவள் ஏதோ என் மேலே இருக்கிற கோவத்தில் உங்ககிட்ட எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டான். நீங்களாவது அட்லீஸ்ட் பொறுமையாக இருந்திருக்கணும், இல்லை ஏதோ ஒன்று பேசி அவளை சமாதானப்படுத்தி விட்டுருக்கணும். நீங்களும் எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்கன்னு அவளை சொல்லியாச்சு, அப்புறம் அவள் தான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டா, அவள் பண்ணது தப்பு தான், என் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவள் பண்ணியிருக்கக்கூடாது, அவளே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு கடைசியில் என்ன பிரிய முடியாமல் நான் தான் வேணும்னு அவள் நிற்கிறா. எனக்குமே என் மனசுலையுமே வானதி தான் இருக்கா, அப்படி அவளை விட்டுட்டு போகணுன்ற என்னாலாம் எனக்கு கிடையாது, அவளே என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், உனக்கு எனக்கு எதுவும் இல்லை, நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவெடுத்து இந்த அளவுக்கு வேறு மாப்பிள்ளை அவள் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாள்னா ஒருவேளை என் மேலே அவளுக்கு அந்த அளவுக்கு கோவம் இருக்குது, நான் வேண்டான்னு முடிவெடுத்துட்டா அப்படின்னு தான் நானும் பொறுமையாக ஒதுங்கி போகிறேன். நீங்கள் பேசுனதுக்கும் நான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன், அவளே விருப்பப்பட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாளே அப்படின்னு தான் நானுமே அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, அவள் என்னை மறக்கவும் முடியாமல் என் மேலே இருக்கிற கோவத்தில் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு முழிக்கிறா அப்படின்றது எனக்குமே வேறு வழி தெரியலங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சதை விட, இல்லை கல்யாணத்துக்கிட்ட போய் நின்று நீங்கள் அசிங்கப்படுத்த விட இப்போவே தெரிஞ்சுட்டா உங்களுக்கும் கொஞ்சம் அப்படின்றாங்க. இப்போவே எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி நிற்கிது, நீ என்னமோ சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவங்களோட அம்மாவும் அப்பாவும் கத்துறாங்க. ஏன் இப்போ பாண்டிக்கிட்ட கத்துறீங்க, பாண்டி தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறா இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. ஏன்டி உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா, நீ என்னடா நீ பண்ணிகிட்ருக்க, ஏன் வானதி அவனை தான் நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டோம், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா அதை கொஞ்ச நாள் பேசி சரி பண்ணி தீர்த்து வந்துருக்கணும், அதை விட்டுட்டு எனக்கு உடனே அடுத்த மாதமே கல்யாணம் பண்ணி வைன்னு நீ தான் சொன்ன, நீ சொன்னதை வச்சு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா இப்போ உடனே நான் சின்ன பொண்ணு ஏதோ கோவத்தில் செஞ்சேன், உடனே இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்களா, எனக்கு பாண்டி தான் வேணும்னு கேட்குறியே, உனக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நாங்கள் தான்மா முழிக்கிறோம், இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசியாச்சு, அடுத்த மாதம் கல்யாணத்தை வைக்கலான்னு அவங்கக்கிட்டையும் சொல்லியாச்சு, நிச்சயதார்த்தம் பண்ண நாள் குறிச்சிட்டு இருக்காங்க, அவங்களும் பொண்ணை பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா இது நியாயமா, என்னவா வானதி இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்றாங்க. ஆமாப்பா நான் தான் காரணம், இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா, அவள் சின்ன பொண்ணு படிக்கணும், ஏதோ நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டான்னு நிறுத்துறீங்கப்பா அப்படின்றாங்க. ஆமாடி வா, நீ ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைவேன்னு சொல்லுவேன், நாங்கள் அவசர அவசரமாக உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இங்கிருந்து உன்னை முடிக்கி விட்டுடலான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் கடைசியில் நான் சின்ன பொண்ணு, நீ சொன்னால் நான் செஞ்சிடணுமா அப்படின்னு பழைய தூக்கி எங்கள் மேலே போட்டுக்கிட்டு நாங்கள் தான் தெரியாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவசரப்பட்டு அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்துறோமா, நல்லா இருக்குடி நீ பேசுறது, பாத்தியா இவளே எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு கடைசியில் பழைய தூக்கி நம்ம மேலே போடுறா அப்படின்னு அவங்களுடைய அம்மா கத்திட்டு இருக்காங்க. இங்க பாருமா வானதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை, பேசாம அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் கேட்க மாட்டேன்றா, சும்மா சாதாரண ஒரு சண்டைக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறன்ற அளவுக்கு பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டு இப்போ திரும்பவும் எனக்கு பாண்டி தான் வேண்டாம், அந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா நல்லாவாமா இருக்கு, உனக்காக நான் அந்த பையன் வீட்டில் போய் பேசியிருக்கேனேம்மா, நாங்கள் இனிமேல் அவங்க கிட்ட தலை காட்ட முடியுமா, அவங்க எங்களை நல்ல விதமாக நடத்துவாங்களா, அவங்க எங்களை என்ன சொல்லுவாங்க, நீ பண்றது கொஞ்சமானா உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு அவங்களுடைய மாமாவும் அத்தையும் கூட கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போது வசந்த் இருந்துக்கிட்டே, என்னடி என்ன புதுசாக ட்ராமா பண்ணுறியா, உன்னை மிரட்டி ஏதாச்சும் இப்படி எல்லாம் சொல்கிறானா, அவன் பேச்சை கேட்டுட்டு நீ இப்படி நிற்கிறியா, இங்கே பாருடா, உனக்கு
வானத்தே கிடையாது, அமைதியாக இங்கேருந்து போயிடு வீட்டை விட்டு அப்படின்னு வசந்த் கோவப்பட்டு பாண்டிக்கிட்ட சண்டை போடுறாங்க. இங்கே பாருடி, உனக்கு நாங்கள் பார்த்துருக்குற மாப்பிள்ளையோட தான் கல்யாணம், இனி அந்த பாண்டி தான் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்த, அவ்வளோதான் உன்னை மிதிச்சு ஒரு செத்தா சாகட்டும்னு சாக வச்சிருவன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வசந்த் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. மரியாதை வெளியே போடா அப்படின்னு. என்ன ஹலோ பார்த்து பேசுங்க, நான் இருக்கும்போதே வானத்தையே கொலை பண்ணிவிடுவான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க உங்கள் தங்கச்சிங்க, ஏதோ அவள் தெரியாமல் முடிவை எடுத்துட்டா, அதுக்காக அவள் பண்ணது தப்பு தான். எதான் இப்போ பிரச்சனை தெரிஞ்சிருச்சுல்ல, ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம்ல, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ அவசரப்பட்டுட்டோம், படிப்பு முடிவிட்டோம், சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லலாம்ல. இதே கல்யாணம் தப்பு தெரிஞ்சிருந்தா இப்போ சொல்கிற மாதிரி வானத்தையே அப்போ சொல்லியிருந்தா இப்போவே சொல்லிட்டான்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் பாண்டி பேசிகிட்டு இருக்காரு. இல்லை நைனா, இது சரிப்பட்டு வராது, இவனை முடிக்க அனுப்பிட்டு நாம் பார்த்த மாப்பிள்ளையோட இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். இனி அந்த மெக்கானிக்கல் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளோதான். முதல்ல போய் அந்த ஃபாரின் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சம்பளம் வீடு வாசல்னு போய் செட்டில் ஆகி சொல்லி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க சொல்லு. ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போய் கஷ்டப்பட ஒன்றும் தேவையில்லை. ஏய் வாடி, நீ அவன் மேலே கோவத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே இருடி வாடி அப்படின்னு வசந்த் போய் கோவப்பட்டு வாண்டித்தை பிடிச்சி சொல்லிட்டு இழுக்கிறாங்க. பாண்டி தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் பார்த்து மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. வாண்டித்தி முடியாதுன்னு, பாண்டி என்னை விட்டுறாத பாண்டி, நான் செத்தாலும் பொழைச்சாலே உன் கூட தான் பாண்டி அப்படின்னு கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, நான் பண்ணது தப்பு தான் பாண்டி, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், ப்ளீஸ் பாண்டி ப்ளீஸ் அப்படின்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க. இன்னொரு சைடு சோழனை நிலாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள், பொய் சொல்கிற விஷயங்கள், ஃப்ராடத்தனை பண்ணுற விஷயங்கள், இந்த விஷயங்கள் தான் நிலாவுக்கு பிடிக்க மாட்டேனுது. ஸோ அதனால தான் அவ்வளோ தூரம் பிரச்சனை வந்தோம். கோவத்தில் நிலாவுமே அவசரப்பட்டு முடிவு எடுத்தாலையும் அடுத்து சோழனுக்காகவும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் தான் நிலா அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. உண்மையிலே சோழனை அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க சோழன், அதெல்லாமும் பிடிக்குது. அப்போது திவ்யா கூட சோழனை உனக்கு இப்போவே பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நான் சொன்னனாடி அப்படின்றாங்க. அப்போது கொஞ்ச நேரம் ஜூஸ் குடிச்சிட்டே இருந்துட்டு, நிலா நீ சோழனை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை தான், இப்போ சொன்ன பார்த்தியா, சோழன் பண்ணுற விஷயங்கள் ஒவ்வொருவரும் நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவர் பண்ண ஃப்ராட் தடை பிடிக்கல அப்படின்னு. இதுலேருந்தே நீ சோழனை வெறுக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல், ஸோ அவரை விட்டுட்டு போகவும் முடியாமல் இருக்கிற அப்படின்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே நீ சோழனை லவ் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாருடி, ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருந்துட்டா அது நல்லா இருக்குமா? இப்படியும் மாற்றி அப்படியும் மாற்றி இருக்கிறதுனால தான் அவர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்காக அவர் நல்ல விஷயம் செஞ்சாலும் அந்த கெட்ட விஷயங்களுமே உனக்காக தானே செஞ்சுருக்காரு. அதை நீ யோசிச்சுப்பாரு, அப்போ உனக்கு புரியும். சோழன் நான் பார்த்த வரைக்குமே நல்லவராக தான் தெரிகிறாரு. நீ சொல்கிற விஷயங்களை வச்சு தான் அவர் இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காருன்றது தெரியுது. ஆனால் இது எல்லாமே உனக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு நல்லாவே புரியுது. அதனால் சோழனை மிஸ் பண்ணிடாத. நீ டைம் கொடுத்துருக்கல்ல அவருக்கு, கண்டிப்பாக அவர் உனக்காக நிறைய விஷயங்கள் செய்வார். நீ வேணா பாரு, சோழன் கூட நீ சேர்ந்து வாழ நிலா அப்படின்னு திவ்யா சொல்லிடுறாங்க. அதாவது கொஞ்ச நாள் கூட இரு, எல்லாமே மாறிடும், அவர் உன்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்கு. அப்படி சொன்னதுக்கப்புறமா இந்த சைடு இன்னும் பாண்டி இருந்துக்கிட்டு, பாரு தேவையில்லாமல் அவளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அவள் தான் என்னை பிடிச்சிருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போவும் சொல்லிட்டா, ஏதோ கோவத்தில் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா, விட்டுறங்கல்லையா அவளை அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. ஏப்பா நீ நினச்ச மாதிரியாலாம் எங்களால் செய்ய முடியாதுப்பா, இவளை பெற்று வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இவள் வேணுன்றப்போ கல்யாணம் வேணும்னுவா, வேணான்றப்போ நாங்கள் கல்யாணத்தை நிறுத்திடணுமா? இது என்ன பொம்மையா? எவ்வளோ அசிங்கம் அவமானம் ஏற்படும், எவ்வளோ பிரச்சனை நடக்கும், மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் எங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு பாண்டிக்கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சோழன் சவாரி முடிச்சுட்டு அவர் ஓனர்கிட்ட போகிறாரு. ஓனர்கிட்ட போய் கணக்கு வழக்கு கொடுத்துட்ருக்காரு. ஏண்டா சோழா மூஞ்சி எப்படி வச்சிட்ருக்க அப்படின்னு. என்னென்ன நீ என்ன என் வீட்டில் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஏன் இப்படி மூஞ்சை வச்சிட்ருக்கேன்னு கேட்டால் நான் என்னென்ன சொல்லுவேன், உனக்கு தான் தெரியும் இல்லை நிலா இப்போல்லாம் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேன்றான்னு அப்படின்றாங்க. அதுக்கு நீ ஒழுங்காக இருந்திருக்கணும்டா, நீ பண்ண வேலை அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ட்ராமா இப்போ செட்டப் பண்ணி ஒரு ஐடியா கொடுத்தா அதை கரெக்டாக பண்ண உனக்கு தைரியம் இல்லை. நிலா சரின்னு சொல்ல உடனே டைம் கொடுக்குறவனோட டக்குன்னு எந்திரிச்சு நின்னா அவன் என்னடா நினைப்பா, கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருந்தா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நிலாவை நீ அப்பவும் ஏமாத்திட்டு இல்லை, அந்த பொண்ணு எவ்வளோ தாண்டா ஏமாட்ட தாங்கிக்கும், கோவப்பட்டுருச்சு பார்த்தியா, அந்த பொண்ணாங்கட்டி மன்னிச்சு உன் வீட்டுக்கு வரேன்னு
சரின்னு ஒத்துட்டு இருந்திருக்கு. இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான். உன் அப்பா வேற என்னை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறாருண்ணா, பெரிய மனுஷனா உனக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. இருந்தாலையும் நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது, நல்லா சந்தோஷமாக சேர்ந்து வாழந்தாடா நானும் இவ்வளோ செஞ்சுருக்கேன். இனிமேலாச்சு திருந்தி வாழ பாருடா, உன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னையும் கெட்டவராக்கிடாதடா அப்படின்னு அவருடைய ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. அட போன, நான் எவ்வளோ நல்லவனாக்கணும்னு நினச்சாலையும் அவகிட்ட சேர்றதுக்காக ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய சொல்லுதுண்ணே. அப்படி செஞ்சு நான் அவகிட்ட வசமாக மாட்டிக்கிறேன். இது எல்லாமே அவளுக்காக தான் நான் செய்கிறேன்றதை யாருமே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களா அப்படின்றாங்க. டேய், நீ பண்ணுறது எதுவாக இருந்தாலும், நீ செய்கிற விஷயம் சரி உனக்கு சரியாக இருந்தாலையும், நிலாக்காக தான் நீ பண்ணுறன்னு தெரிஞ்சாலையும் நீ பண்ணுறது ஃப்ராடு வேலை தான்டா. அது தப்பு தானே, அதை யார் ஏற்றுப்பாங்க? நிலாக்காகவே இருந்தாலையும் செய்கிற விஷயம் சரியாக தப்பான்றது ஒன்று இருக்குல்ல, அதை நீ யோசிச்சு பாருடா சோழா. இனிமே நிலாக்காக நல்ல விஷயங்களை மட்டுமே செய்ய பாரு. யோசிச்சு இது தப்பாக போயிடுமோ, இதை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ண பாரு. தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்காத. என்ன நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு அவருடைய ஓனர் சோழனுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. காலையில் கூட வேலைக்கு போனால் எப்பயுமே காரில் நான் தான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுவேன். இன்றைக்கி காரை தொடச்சி வச்சு வானிலா போகலான்னு கூப்பிட்றேன். அவள் பல்லவனை கூப்பிட்டுட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு விறுவிறுன்னு போயிட்டானே அப்படின்றாங்க. டேய், உன் கூட நிலா வரமாட்டேன்னு சொல்லி தானே பல்லவன் கூட போயிடுச்சு. பல்லவன் கூட போனாலையும் அந்த வண்டி யார் வாங்கி கொடுத்தது? நீ வாங்கி கொடுத்தது நடரா. அப்படியே உன் மேலே கோவம் இருக்கிறவ நீ வாங்கி கொடுத்த வண்டியிலையும் போக மாட்டான்னு பஸ்ஸில் போக வேண்டியது தானே. பல்லவன் என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுன்னு நீ வாங்கி கொடுத்த வண்டியில் தானே போயிருக்கா. அதுலேருந்தே புரிஞ்சுக்கோடா, அந்த பொண்ணு மனசில் நீ இருக்க. உன்னை முழுசாக அந்த பொண்ணு வெறுக்கலை, நீ பண்ண வச்சதுனால உன் மேலே கோவமாக இருக்குது, அவ்வளோதான். கோவம் தணிஞ்சா கொஞ்ச நாள் அந்த பொண்ணே தானாக உங்ககிட்ட பேசும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க பார்த்துக்கூடா அப்படின்றாங்க. ஆமாம் இல்லைண்ணா, இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் இதை நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. சரிண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சரி நான் கிளம்புறேன்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நிலா வர நேரமாச்சுண்ணா, ஏதாச்சும் சவாரி இருக்கா, இருந்தால் ஃபோன் பண்ணுங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவன் வேற ட்ராவல்ஸில் காரை நிறுத்துகிற நேரம் போக வீட்டு வாசலில் தான் காரை எடுத்துகிட்டு போய் நிறுத்துக்கிறான். எப்படியோ காரை பொறுப்பாக பார்த்துக்கிறான்ல, பத்திரமா எந்த டேமேஜும் இல்லாமல். அது வரைக்கும் சந்தோஷம். இந்த பையன் தான் எப்படி வாழ்க்கையில் முன்னேற போதோ தெரியல அப்படின்னு சோழனை நினச்சி அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும், அடுத்து நிலாவும் வீட்டுக்கு வராங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு இறங்கி வந்துட்டுருக்காங்க. சோழனும் வீட்டுக்கு வராங்க. சோழன் காரை நிறுத்திக்கிட்டு, நிலா வா நிலா, நடந்து போறியா, வீட்டுக்கு தானே, ஏறு நிலா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. வீடு கிட்ட தான் இருக்குது, இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இல்லை, என்னால் நடந்து போக முடியும் அப்படின்றாங்க. என்ன நிலா, நீ வண்டி இருந்தால் கூட 2 வீலராக இருந்தால் கூட நூக்கிக்கிட்டே வந்திருப்பேன், கார் நிலா நூக்கிக்கிட்டலாம் வர முடியாது, உங்க கூட சேர்ந்து நடந்து கம்பெனிக்கு வா நிலா அப்படின்றாங்க. நான் ஒன்றும் எனக்கு கம்பெனி கொடுக்க சொல்லலையே, அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க. என்ன நிலா சொல்கிற, ப்ளீஸ் நிலா. ஒரு நிமிஷம், உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சோழன் கார்லேருந்து வேகமாக எடுத்துகிட்டு வரவும், நிலா சோழன் பின்னாடி போனதுக்கு அப்புறமா சிரிக்கிறாங்க. சோழன் செய்கிற விஷயங்கள் எல்லாம் நினச்சி, நிலா இங்கே பாரு, உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கா நிலா அப்படின்றாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. ப்ளீஸ் நிலா, ஐஸ்கிரீம் முறிக்கிடும் அப்படின்றாங்க. என்ன ஐஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஐஸ் வைக்கிறீங்களா அப்படின்றாங்க. நிலா அப்படியெல்லாம் நான் ஏன் செய்ய போகிறேன் நிலா, உனக்கு பிடிக்கும்னு தானே, உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன், இப்படி நீ பேசினா என்ன அர்த்தம் நிலா, ப்ளீஸ் இதா அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க. ப்ளீஸ் நிலா, ஐஸ்கிரீம் முருகிடும் வாங்கிக்கோ, ஐஸ்கிரீம் ஒன்றும் நான் ரெடி பண்ணது இல்லையா அப்படின்றாங்க. சோழன் அவ்வளோ தூரம் நிலா பின்னாடியே கெஞ்சிட்டு வராங்க. நிலாவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சிரிப்பாக வருது, அடக்கவே முடியல. ஸோ ஒரு பொண்டாட்டி கோச்சிட்டு போனால் ஒரு ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கெல்லாம் சமாதானப்படுத்துவாங்களா? பேசுனா பொடின்றுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்து தான் சமாதானப்படுத்துவாங்க. அதுவும் 4 செவத்துக்குள்ள இப்படி நடு ரோட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு பொண்ணை சமாதானப்படுத்துறது, அந்த பொண்ணு சமாதானம் ஆகலைன்னா பின்னாடியே வருது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நிலா அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தூரம் கெஞ்சிட்டே போகிறோம், போனிடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சோழன் அதை எடுத்துகிட்டு போய் கார்லேயே வச்சுட்டு வீட்டுக்கே போயிடுவோம் போல இருக்குது, பேசாமல் நம்ம கார் எடுத்துகிட்டு போய் வீட்டான கெஞ்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் காரை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறாரு. என்ன காரை எடுத்துகிட்டு வந்துட்டாரு, அவ்வளோதானா அவர் பாசம் அப்படின்ற மாதிரி நிலா டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் திரும்பவும் நிலா பின்னாடி நடந்துட்டுருக்குவோம், ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பவும் கதவை சாத்திட்டு கையை நீட்டிகிட்டே நின்றுட்டுருக்காரு. நிலா அவங்க பாட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க. வாங்கிக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் குஞ்சிட்டே அப்படியே கட்டளை இட்டு மகாராணி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சோழன் கெஞ்சிட்டு வச்சிட்டு இருக்கவும், நிலா நேராக வீட்டுக்கு வர்றவங்க அந்த ஐஸ்கிரீமை டப்புக்குன்னு பிடுங்கிக்கிட்டு வந்துடுறாங்க. சோழன் கையை அப்படியே வச்சுட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காரு. நிலா வீட்டுக்கு வந்து ஐஸ்கிரீமை பிரித்து கூட சாப்பிட்டுட்றாங்க. அப்போ தான் சோழன் திரும்பி பார்க்குறாங்க, இங்கே ஐஸ்கிரீமை வாங்காமல் அங்கே போய் நின்றுட்டு பார்க்குறாளின்னு திரும்பி பார்த்தா நிலா ஐஸ்கிரீமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ தான் எப்படி இங்கேருந்து ஐஸ்கிரீம் அங்கே எப்போ வாங்கிட்டு போனான்னு கையை பார்க்குறாரு, கையில் ஐஸ்கிரீம் இல்லை. நிலாவுக்கு ஒரே சிரிப்பாகிடுது, சோழனுக்கு ஒரே அசிங்கமாக ஆகிடுது. ஸோ பயங்கரமாக அவர்
ஒரு உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிருச்சா இப்படி பல்பு வாங்கிட்டோமோ சோழா, ரொம்ப நேரமாக இப்படியே நின்றுட்டுருக்கோமோ, நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாலே அப்படின்னு தான் சோழன் நின்றுட்டுருக்கோம். நிலா ஐஸ்கிரீமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நின்றுட்டு அப்படியே ஏப்பை விட்டுட்டு போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஆனால் சோழன்கிட்ட மட்டும் பேசுறது கிடையாது. சோழன் செய்கிற எல்லா விஷயங்களும் நிலாவுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவர்கிட்ட மட்டும் பேசுறது கிடையாது. அடுத்து பல்லவன் வராங்க. அண்ணி வாங்க அண்ணி அப்படின்றாங்க. என்ன நீ என்னை விட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு. நான் எங்கே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் பல்லவா அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி நீ ஐஸ்கிரீம் அப்படின்றாங்க. டேய் நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்ன இப்போ அப்படின்றாங்க. நீ அண்ணா அண்ணி சாப்பிட்டாங்களா அண்ணி அப்படின்றாங்க. டேய் அதெல்லாம் சாப்பிடுவாடா, நீங்கள் எல்லாரும் என் வாழ்க்கையில் பந்தாடாமல் இருந்தால் சரி, நானே நிலாவை சமாதானப்படுத்திக்கிறேன். விட்டால் நீங்களே எல்லோரும் ஏற்றி விட்டுருவீங்க போல இருக்கு. நிலாவுக்கு ஓவராக தான்டா நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. சொந்த அண்ணனை விட கூட பிறந்த அண்ணனை விட உங்களுக்கு தம்பியை விட உங்களுக்கு நிலா தான் முக்கியமாக போயிட்டாலா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு அங்கே பல்லவன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க சின்ன பையன்கிட்ட. இங்கே இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு அதாவது வானதியோட வீட்டில் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏற்பாடு பண்ணது தான், பேசாமல் நீ அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு வானதியை சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னை வந்துட்டு பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் இதையும் தாண்டி வேறு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன், அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன், எனக்கு பாண்டி தான் வேணும், பாண்டி இல்லாத எனக்கு வாழ்க்கை வேண்டாம், நீங்கள் இப்போ முடியாதுன்னு சொன்னால் நான் இப்படியே நேராக பாண்டி கூடவே போயிடுவேன், அவன் வீட்டிலே போய் நான் இருந்துப்பேன், அப்படியே உங்களுக்கு தான் அது அசிங்கம் அவமானமாகும், பேசாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எனக்கு பாண்டி கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்கள், நான் வேணால் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கூட எடுத்துக்கிறேன், நான் வந்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், பாண்டியோட பிரச்சனை வேணால் சரியாகட்டும், நான் இனிமேல் பாண்டி கூட சண்டை போட மாட்டேன், ப்ளீஸ் நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன்னு வானதி அவங்க வீட்டிலலாம் சொல்லிட்டுருக்காங்க. இவ என்ன சின்ன குழந்தையா, காலேஜ் படுக்கிறா, எரும மாடு மாதிரி இருந்துக்கிட்டு இவளுக்கு எதுவுமே தெரியாதா என்ன, இவள் பாட்டுக்கு இஷ்டப்படி இவ சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும், தலையாட்டி பொம்மையாட்டி இருக்கணும்னு நினச்சிட்ருக்கிறா. வாழ்க்கை சாதாரணமான விஷயமா, நம்ம அசிங்கப்பட்டு நிற்கிறது இவள் பெருசாகவே யோசிக்க கூட மாட்டேன்ட்டாலே அப்படின்னு அவங்களுடைய அப்பா அம்மா கோமா கத்திட்டு தான் இருக்காங்க. பாண்டியும் அவள் தான் தெரியாமல் பண்ணிட்டாள் அப்படி சொல்கிறாள்ல, எனக்குமே வானதி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது வானதி சந்தோஷம் தான் படுறாங்க. பாண்டி என் மேலே இந்த அளவுக்கு காதல் வச்சுருக்கான், ஆனால் நான் அவங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு நாம் தான் வீணாக டென்ஷன் ஆகிட்டோமோ, வேறு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டோமோ, நான் விருப்பப்பட்ட வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ வேண்டான்னு சொன்னதுனால இந்த அளவுக்கு பாண்டி மனசுக்குள்ளே என் மேலே ஆசையை வச்சுக்கிட்டோம் விட்டு கொடுக்க தயாராகிட்டானே அப்படின்றத வானதி அப்போ புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு யோசிக்கவும் செய்கிறாங்க. ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா முடியாது, முதல்ல என்னை இந்த வீட்டை விட்டு போ வெளியில் அப்படின்றாங்க. பாண்டியை வீட்டை விட்டு தோட்டத்திலே குறியாக இருக்காங்க. வானதி எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. விட்டுருங்க நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு அவங்க வீட்டு ஆளுங்களை இல்லை முடியவே முடியாதுன்னு பாண்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி பாண்டி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னு நீ கவலைப்படாத, நீ இப்போ போ பாண்டி, அதான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்லியாச்சு இல்லை, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல அன்றைக்கி நைட்டு நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறேன் பாண்டி, இவங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கணும், அப்போ தான் இவங்களுக்கு அந்த அசிங்கமும் அவமானமும் தெரியும், இப்போவே நான் இவ்வளோ தூரம் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சிக்காம கோவப்படுறாங்க. நீ போ பாண்டி வீட்டுக்கு, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க. சரி வானதி நீ சொல்கிறதுனால இப்போ நான் போகிறேன், கவலைப்படாத, நானுமே உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ ஏன் பொண்டாட்டி என்னைக்கு இருந்தாலையும் நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதுங்களா, வானதி கல்யாணத்தை இதோட நிறுத்துகிற வழியை பாருங்கள், அப்படி இல்லைன்னா வானதி சொன்னதையும் நானும் அதுக்கு மேலேயே 2 பேரும் சேர்ந்து செஞ்சு காட்டுவோம், வானதியை நான் கூட்டிகிட்டு போக கூட தயாராக இருப்பேன் அப்படின்னு பாண்டி வானதி கிட்டே சொல்லிவிட்டு அவங்க வீட்டாளங்கக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன், அங்கேருந்து கிளம்பி நேராக பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே ரோட்டில் சந்தோஷமாக பாண்டி போயிட்டுருக்காங்க. கையை காலை விரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வானதி திரும்ப வந்து நம்மக்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு வானதியுமே ரொம்ப சந்தோஷத்தில் பாண்டி என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போகிறானேன்னு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதையும் பெருசாக கண்டுக்காமல் சிரிச்சுக்கிட்டே பெட்டில் போய் படுத்துக்கிட்டு பாண்டி கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஜாலியாக சிரித்து அவங்க பாட்டுக்கு தனியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் இவங்க அப்பா அம்மா எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. என்னையா இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை நிஜமாலே ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம மான மரியாதையெல்லாம் போயிடுமேயா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதா இல்லை அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்னு அவருடைய அண்ணா இருந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு தான் தீரணும் தங்கச்சின்னு வசந்தும் சரி அவருடைய மாமாவும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதோ அவங்க அப்பா அம்மா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.